கிறிஸ்து இந்த உலகத்தில் எனக்காக பிறந்தார். மானிடனாய் அவர் பிறந்த நோக்கம் என்னை ரட்சிக்க, என் பாவத்தை சுமக்க, என் சாபத்தை சுமக்க, மறுபடியும் ஆண்டவரோடு இணைத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை காலையில் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா ஜனங்களுக்கு இரட்சகராக பிறந்தார். இயேசு என்று சொன்னாலே இரட்சகர், இயேசு என்று சொன்னாலே ஹல்லேலூயா. He came to save and seek the lost. ஆண்டவரே இன்னைக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே சாஸ்தாங்கமாக பணிந்து ஆண்டவரே ஹல்லேலூயா தொழுது கொண்டார்கள், மெய்ப்பர்கள் தொழுதார்கள். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஞானிகள் ஆண்டவரே வந்து தொழுதாக. ஆண்டவரே அப்பா அது மாற்றமில்ல, தூதர்கள் ஆண்டவரே தொழுதார்கள். ஆண்டவரே ஹல்லேலூயா. உலக ஜனங்கள் உம்மை தேடி நாடி வந்து தொழுது கொண்டார்கள் அல்லவா இந்த காலவெளியில். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆண்டவரே, மகிமையான ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ள உம்மை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த காலவெளியில் அசைவாடுவீராக. இந்த காலவெளியில் என் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே லூக்கா 2 ஆண்டவரே 10 சொன்ன பிரகாரமாய் தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் பயப்படாதிருங்கள். எங்கள் பயத்துக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை நீங்கள் ஆக்கி, ஆண்டவரே எங்களுடைய கலக்கத்துக்கு நீங்கள் ஆக்கி, எங்களுடைய கவலைகளுக்கு ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆக்கி, ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் உள்ளங்களில் மிகுந்த சந்தோஷத்தை, a joy abounding, oh Lord, ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இருளான என் வாழ்க்கையில வெளிச்சமாய் வந்த என் ஆண்டவருக்கு சோத்திரம். வெளிச்சமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா உதித்த ஆண்டவரே என் ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதாவே, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் பிறந்தது நிமித்தமாய் என் வாழ்க்கையில் ஆலோசனை, நீர் பிறந்தது நிமித்தமாய் ஆண்டவரே என் வாழ்க்கையில பயம் நீங்களாயிற்று. நீர் பிறந்தது நிமித்தமாய் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த காலவெளியில அதை நினைத்து நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் பிறந்தது நிமித்தமாய் வல்லமையான காரியங்கள் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தீர். வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. உயர்த்துறோம். கலக்கமான இருதயத்திலெல்லாம் சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். பீஸ் that surpasses all understanding. அதை எல்லாவற்றும் நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலவெளியில் உயர்த்தி சொல்லுங்க, சமாதான பிரபுவே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறோம். சமாதான பிரபுவே சாஸ்தாங்கமாக பணிந்து தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற பிறந்தவரே, இந்த காலவேளையில எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே நன்மையான காரியங்களை என் கர்த்தர் இந்த காலவேளையில நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை ரட்சித்து உயர்த்தி கன்மலையின் மேல் எங்களை வைத்து ஆண்டவரே எங்களை நல்ல பாதையில நடத்துகிற இயேசு கிறிஸ்து உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட வெளிச்சத்தை இந்த கால வேளையில, அப்படிப்பட்ட வெளிச்சத்தை இந்த கால வேளையில நாங்கள் தரிசிக்கிறோம். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை எங்கள் ஆண்டவரே உள்ளங்களில பூரிக்கப்பட கர்த்தர் இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்களை தொடுவீராக, எங்களை நிரப்புவீராக. உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லுங்க. Lord, we welcome you this morning. We welcome you this morning, Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் இருதயத்தை நிரப்பி என் இருதயத்தை பூர்ணப்படுத்துவீராக, என் இருதயத்தை நிரப்பி என் இருதயத்தை பூர்ணப்படுத்துவீராக. Hallelujah, hallelujah, hallelujah. What a joy, Lord, what a joy ஆண்டவரே. Hallelujah. எங்களை மீட்டெடுக்க பிறந்த என் ஆண்டவருக்கு நன்றி. அது எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Father, we give you glory and we give you honor. ஆண்டவரே hallelujah hallelujah hallelujah. அப்படி உயர்த்துகிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. hallelujah. என் வாழ்க்கையில நட்சத்திரமாய் இருக்கிறவரே, என் பாதைக்கு தீபம் நீங்க தான் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya. வெளிச்சமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. பொன் பொருள் தூப வர்க்கத்தை அன்னைக்கு ஆண்டவரே எடுத்துட்டு வந்து அந்த ஞானிகள் வைத்தார்கள். இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் வைக்கிறேன், என் இருதயத்தை நான் வைக்கிறேன், என் துதியை வைக்கிறேன், என் ஸ்தோத்திரங்களை வைக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனை பலியாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. Hallelujah, Jesus, Jesus, we worship you. எல்லா நாமத்துக்கும் மேலானவரே, எல்லா நாமத்துக்கும் மேலானவரே, எல்லா நாமத்துக்கும் மேலானவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Holy Spirit, Holy Spirit, நன்றி நன்றி. Hallelujah, 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 hallelujah to the our King. Hallelujah to the our King. Hallelujah to the our King. உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமாமே. காரிருள் நீங்கிட காசினி மீதின் கதிரொலியாய் ஜெனித்தா. காரிருள் நீங்கிட காசினி மீதின் கதிரொலியாய் ஜெனித்தா. Hallelujah, hallelujah, hallelujah to the our King. Hallelujah, hallelujah, hallelujah to the our King. Hallelujah to the our King.
Hallelujah, துதி அவர்க்கே. வாழ்த்துவோம் பாலகன் இயேசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாஞ்சித்தாரே நம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya, துதி இயேசுவுக்கே. ஹalleluya, 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 துதி அவர்க்கே. ஹalleluya, துதி அவர்க்கே. ஹalleluya, துதி அவர்க்கே. தாவீதின் மேரிவராய் அவனின் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே, தாசனின் ரூபமாய் தாரணி மீதிலே தானுதித்தாரொலியாய். தாசனின் ரூபமாய் தாரணி மீதிலே தாமுதித்தாரொலியாய். ஹalleluya, 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 துதி அவர்க்கே. ஹalleluya. எல்லாரும் ஒன்று முழங்கால் போடுங்க. இல்லாட்டி எழுச்சி இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. அன்னைக்கு தூதர்கள் பணிந்து கொண்டாங்க, மெய்ப்பர்கள் பணிந்து கொண்டாங்க, சாஸ்திரிகள் வந்து வணங்குகிறாங்க. உலகமே ஜெயித்து நின்றது, உலகமே ஸ்தம்பித்து நின்றது. ஹalleluya. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தமாய் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துடன், அந்த சந்தோஷத்துடன், அந்த மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, துதி அவர்க்கே. ஹalleluya, 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 துதி அவர்க்கே. வான தூதர்கள் யாவரும் அவர்களை போற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு அதிசய பிறப்பு, ஒரு அற்புத பிறப்பு. ஹalleluya. அந்த காலவெளியில அந்த அதிசயத்தை நினைத்து, அந்த அற்புதத்தை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹalleluya, ஹalleluya, துதி. எல்லா துதிய, எல்லா கணத்தை, எல்லா சோத்திரத்தை வாய்களை திறந்து சொல்லுங்கப்பா. ஹalleluya. வணங்குகிற ஆண்டவரே, போற்றுகிற, சாஷ்டாங்கமாக பணிகிற ஆண்டவரே. ஹalleluya, 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 துதி, 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 துதி. ஹalleluya. சர்வலோகாதிபதியே, துதி உமக்கு ஆண்டவரே, எல்லா துதி உமக்கு ஆண்டவரே. ஹalleluya, துதி. ஒருவரும் அமைதியாலாம, ஒருவரும் அமைதியாலாம மானிடனை மீட்க, ஹalleluya, மனித கோலத்தை மீட்க பிளந்த ஆண்டவரை துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, அவர் ஆரம்பமே, அவர் ஆரம்பமே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. ஓரா பாபா ஷாதாலா பாதாபா ராபாலாபோ. ஹalleluya, துதி அவர்க்கே. ஹalleluya,
துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. தந்து அப்படி அந்நிய பாஷை பேசி நன்றி அப்பா, நன்றி அப்பா. கம்பீரமாய் மகிழ், கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறு என்று நீங்க தீர்க்க தரிசனமாய் உரைத்த ஆண்டவரே, அந்த வசனத்தின் பெயராய் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்றைக்கும் ராஜாவாக, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஆக வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலவெளியில பணிந்து குனிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு பக்தியோடு பயத்தோடு ராஜாக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தை, எல்லா புகழ்ச்சிய, எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. இதில் நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா மகிமைப்படுவீராக. இந்த நிமித்தமாய் இந்த நாள் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்ன பிரகாரமாய் அந்த சந்தோஷத்துடன் நாங்கள் கடந்து செல்ல கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில, எங்கள் இருதயத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் ஊழியங்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்கள் வேலைகளில், எங்கள் படிப்புகளில், ஆண்டவரே எங்கள் வியாபாரங்களில் என் இயேசு கிறிஸ்து பிறந்து ராஜாவாக நீர் வீற்றிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரோ. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பெண்கள் பகுதியில் எல்லாருமே முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஆண்கள் பகுதியில் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி இருக்க கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுங்க பார்க்கலாம். எல்லாம் முன்னாடி வந்துருங்க. அப்படியே எல்லாருமே. அப்புறம் நடுவில் ஆராதனை வேலையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தூக்கமா வருது? எத்தனை பேருக்கு தூக்கமா வருது? நிறைய பேருக்கு இது மிட் நைட் தான். மிட் நைட் சர்வீஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மிட் நைட் சர்வீஸ் வந்து 12 மணிக்கு. நிறைய பேருக்கு மிட் நைட் சர்வீஸ் எத்தனை மணிக்கு தான்? 5:30 மணி தான் மிட் நைட் சர்வீஸ். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மளோட பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாவங்களை போக்குவதற்காக, நம்மளை சுத்திகரித்து அவரோடு கூட சேர்ப்பதற்காக தான் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொலை செய்யப்படுவார் என்று தெரிந்தும் எங்க வந்தாரு? எங்க வந்தாரு? இங்க வந்தாரு. நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போனால் ஆபத்துன்னு நினச்சா அந்த இடத்துக்கு விடுவோமா? என்ன பண்ணுவோம்? விடவே மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தருளி. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போதான் ஆராதனை ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் அப்படியே ஒரு அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல், அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல், அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல்
சத்தமா அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவருடைய சொந்த பிள்ளையை கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில பாடலை பாடுவோம். முதலாவதாக இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். பாடலை பாடி தேவன் நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். சும்மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில். நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து சொல்லுமா, இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. சும்மானிடனாய் பிறந்தார், மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இசுமானிடனாய். நல்ல கரங்களை தட்டி வாயில தந்து சொல்லுமா, எங்களை மீட்பதற்காகவே ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக ஆண்டவரே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இசுமானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே இவரா. சொல்லுங்க, அற்புதமான தேவனே, ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இசுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இறைவன் ஒளியாய் இருளில் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இசுமானிடனாய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழையின் பாதையிலே. இசுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன். சொல்லுங்க, ஆண்டவரே, இறைவனாய் ஒரு ஒளியை ஸ்தாபிப்பதற்காக ஆண்டவரே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இசுமானிடனாய் பிறந்தார், பொன்பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போளமும் காணிக்கையே. பொன்பொருள்
மாவர்க்கம் சாட்சியாய் கொண்டு சென்று வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இயேசு மானிடனாய் பிறந்தார் அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே. அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை தீர்க்கதரிசனமே கூறி தூயனை புகழ்ந்தனரே. தீர்க்கதரிசனமே இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இயேசு மானிடனாய் பிறந்தார் யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இயேசு மானிடனாய் பிறந்தார் யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கையும் பிடிச்சு, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறாததா இருக்கிறதுனால கன்னிமை நேரத்திலே விண்ணதில் சேர்த்திடுவா. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவா. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி. ஆலோசனை கர்த்தரே பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, சமாதான பிரபுவே, வின் சமாதான பிரபு, வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு
சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இறைவன் ஒளியாய் இருளில் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எல்லா இடத்துக்கோங்க, கவனித்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆதியிலே என்னவா இருந்தாரு? என்னவா இருந்தது? வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை உண்மை உள்ளதா இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, உண்மை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தோம் என்றால் நம்ம ஒருபோதும் வெட்கமடைந்து போக மாட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சா, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சா வெட்கமடைந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம், அதே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஏன் கிறிஸ்மஸ் ரொம்ப கொண்டாடுறாங்க தெரியுமா? உலகம் முழுவதும் ஆண்டவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த வசனத்தின் 2வது பகுதியை பாருங்க, மறுபடியும் வாசிங்க. என்னால் இல்லாமல் ஒருவரும். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வாசித்த வசனம் என்ன போடுது? அவரால் மட்டும்தான் எல்லாமே உண்டாச்சு. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவரால் அன்றி பிதாவினிடத்தில் யாரும் செல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால் அதன் ஒரே ஒரு நோக்கம் உண்டு. என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் தான். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், புது சட்டை, புது ட்ரெஸ்ஸு, பிரியாணி, டெக்கரேஷன்ஸு, கோட்டு சூட்டு, அதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. கோட்டு சூட்டு, நிறைய பேர் வந்து புதுசான ட்ரெஸ்ஸு. ஏன்? ஒன்றே ஒன்று தான். ஆமாம், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரமே தான், தவிர பரிசுத்தத்தை இதில் வெளிப்படுத்தவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புது சட்டை போடுறதுனால பரிசுத்தமாக முடியாது. சொல்லுங்க, புது சட்டை போடுறதுனால பரிசுத்தமாக முடியாது. புது சட்டை போடுறதுனால பரிசுத்தமாக முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை நம்பினால் பரிசுத்தம் அடைவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் நேற்று கொண்டு போய் அந்த ஹோமில் சேர்த்தோம். சேர்க்கும்போது அங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அது மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய், அவ்வளோதான். 600 ரூபாய், சிலருக்கு 700 ரூபாய். ஆனால் அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அதில் ஒரு பாப்பா வந்து கேட்டாங்க, நான் கிஃப்ட்ஸ் அடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, நான் அடிக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து கேட்டாங்க, எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் கொண்டு வந்துருக்கீங்களான்ட்டு. ஆமென்.
என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தீங்களா இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் கொண்டு வந்தீங்களா? அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், இத்தனை வருஷமாக நம்ம கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். என்ன பண்ணேன்? அப்போ தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ பாதி பேருக்கு போய் பாதி பேருக்கு போகாமல் இருக்கும்போது அந்த வராதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அல்லேலூயா. வராதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அல்லேலூயா. அந்த பாப்பா கேட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாருக்கும் கொண்டு வந்தீங்களா இல்லை கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் கொண்டு வந்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய தேவனும் எல்லாருக்காக தான் வந்தாரே தவிர கொஞ்சம் பேருக்காக வரவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் சமாதானம். ஆமென். எல்லா ஜனத்துக்கும் சமாதானம் ஒன்று. அவர் அழைக்கும் போது என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள். மேலே உள்ளவன் கீழே உள்ளவன், பணக்காரனா, காசு இருக்கா காசு இல்லையா, நீ வெள்ளையா இருக்கியா கருப்பா இருக்கியா, ஸ்டைலா இருக்கியா கேவலமா இருக்கியா, அழுக்கு துணி போட்டிருக்கியா புது சட்டை போட்டிருக்கியா, ஆண்டவர் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா ஜனத்திற்கும். ஆமென். எல்லா ஜனத்திற்கும். அல்லேலூயா. எல்லோருக்கும் சமாதானம் கொண்டு வரும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னொரு வசனத்தை வாசித்து இன்னொரு பாடல்களை கடந்து செல்லாமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லா கேரல்ஸ்லையும் வாசிக்கிற இந்த வசனமாக இருக்குது. ஏசாயா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நாமம் அதிசயமானவர்? ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர்னா என்ன? நிறைய பேர் இந்த வாசகத்தை கேட்டிருப்போம். அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளுடைய தேவன் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கடைபிடித்து நிறைவேற்றினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றினால தான் கவுன்சிலராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றினால தான் ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாசகங்களை இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில், கிறிஸ்மஸ் நாளில் சந்தோஷம் சமாதானத்தை தருகிற தேவன் நம்மளுடைய தேவன் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் அறிக்கை பண்ணுவோமா? ஆண்டவரே, வல்லமையான நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம்.
ஏசு கிறிஸ்து அவர் நாமம், ஏசு கிறிஸ்து அவர் நாமம், ஏசு கிறிஸ்து அவர் நாமம், ஏசு கிறிஸ்து அவர் நாமம், ஏசு கிறிஸ்து அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் ஏசு கிறிஸ்து. அறிக்கை பண்ணுங்க, வாய்களை திறந்து. ஆண்டவரே உம்முடைய வல்லமையான நாமம் ஏசு கிறிஸ்து. அவன் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து அவர் நாமம், ஏசு கிறிஸ்து அவர் நாமம், ஏசு கிறிஸ்து அவர் நாமம், ஏசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை, வல்லமை உள்ள நாமமே. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கட்டுகள் முறியும். விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். எங்கெங்கெல்லாம் விடுதலை வேணுமோ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி, உங்களுக்கு வெற்றி வேணும்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. உயர்த்தி உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே உம்முடைய நாமம், அவன் நாமம் ஓ ராபா மாமா சிபிரிபி, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் ஏசு கிறிஸ்து, அவர் நாமம் ஏசு கிறிஸ்து. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த விசுவாசத்தோட சொல்லுங்க, அவர் நாமத்தில், நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம், நித்த நித்தமாய் நித்திய நித்தியமாய் வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் ஏசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில வெற்றிக்காக ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி, அவன் நாமம் ஏசு கிறிஸ்து, அவன் நாமம் ஏசு கிறிஸ்து, அவன் நாமம் ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. அறிக்கை பண்ணி சொல்லுங்க, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, ஒரு வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று அவர் நாமம் இயேசு கிறிஸ்து,
வாய்களை திறந்து சொல்லுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அறிக்கை பண்ணி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே ஓ மனுஷருக்குள்ளே சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே ஓஹோ மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார் மாதோரியாய். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளில் எம்மை நீக்கிடுமை மாகம் காருளை நீக்க இருளை நீக்க வந்த வெளிச்சமே, ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோ. புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழோ. புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழோ. பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். 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 புகழ் பாடிட பிறந்தார். புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வலகை உயர்த்தி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தியை அறிவித்த போது, ராக்காலத்தில் அறிவித்த போது மெய்ப்பர்கள் வனாந்தரத்தில் மெய்ப்பர்கள் அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று, பயமெல்லாம் நீங்கி போயிற்று. முதல்ல இயேசு கிறிஸ்து
இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கன்னிக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. அப்படின்ற என்ன அர்த்தம்? இளவட்டம் டீனேஜ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால சந்தோஷம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால குழந்தை பாக்கியம் இல்லாத, முதிர் வயதான குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த எலிசபெத்துக்கு, அந்த குடும்பத்து சந்தோஷம் உண்டாயிற்று. பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்த அந்த குடும்பத்து சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால மெய்ப்பெருக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால எல்லா ஜனத்துக்கும், இந்த பூமியில மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தனால சந்தோஷம் உண்டாயிருக்கு. அந்த சந்தோஷத்தை நீங்கள் நான் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாயினால இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே மீட்பர், இயேசு கிறிஸ்து தான் வழி சத்தியம் ஜீவன் என்பதை நாம் மனசார அறிக்கை பண்ணணும். நீங்க யாரும் கண்ணத்திற்கு அவசியம் இல்லை. கண்ணை மூடி ஆண்டோடைய பிரசன்னத்தை பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை பாருங்க. அவர் வழியாக சத்தியமாக ஜீவனாக இருக்க. எதற்கு வழி? உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குற வழி. என்ன மாற்றத்தை உண்டாக்குற வழி? மன்னிப்பு. அதை உங்கள் பாவத்தை மன்னித்து நீங்கள் பிறரை மன்னிக்கிற வழி. அது அந்த மாற்றம் உண்டாக்குற இயேசு வழி தான். இயேசு தான் வழி. அடுத்தால இயேசு கிறிஸ்து என்ன வழி? இயேசு கிறிஸ்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற வழி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன மாற்றம் உண்டாக்குறார்? வாழ்வின் அதாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறவர். வாழ்க்கை தரத்தை இயேசு கிறிஸ்து உயர்த்துவார். நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் வழி. இயேசு கிறிஸ்து தான் வழி, வேறு வழியே கிடையாது. உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் இந்த காலவேளை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே என் வாழ்க்கை தரம் உயரணும், என் குடும்பத்தில் கத்தாவே அவ என் வாழ்க்கை தரம் உயரணும், என் வாழ்க்கையில் கத்தாவே ஹல்லேலூயா நிம்மதியும் சமாதானம் மட்டுமல்ல, சந்தோஷம் மட்டுமல்ல கத்தாவே, நிறைய தேவைகள் மிகுதி இருக்குது. இந்த தேவைகள் மிகுதி எல்லாவற்றையும் நீ சந்தித்து என் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்திருக்கத்தாவே. எளியவனை குப்பையில் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைத்த இயேசு கிறிஸ்துவே, பிரபுக்களோடு உட்கார வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, இந்த காலவேளை என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்பு வாய் தந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த மாற்றம் எனக்கு உண்டாக்கப்பா. என் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற, என் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற கர்த்தாவே. எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு செல்வம் இருக்கு, செழிப்பு இருக்கு. உங்கள் வாழ்க்கை தரத்தை சமாதானமாய் மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு சில 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 பிரச்சனை, அது நான் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன வழி, என்ன பிரச்சனை எல்லாம் நீக்கிற வழி. இயேசு பிரச்சனை அந்த மாற்றம் உண்டாக்குறவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இயேசு அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லும் எல்லாரும், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உதித்தார், உன்னதத்தில் அமர்ந்தார்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்து செல்வார், வானி கொண்டு செல்வார். என்னை அழைத்து கொள்வார், வானி கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 எல்லா கரங்களை தட்டி, என் இயேசுவே, என் இயேசுவே, இந்த நாள்ல எனக்குள்ளே இந்த மாற்றத்தை உண்டாக்க வந்திருக்கிறீர். எனக்குள்ளே மாற்றத்தை பிறக்க, எனது மாற்றத்தை உண்டாக்க நீ பிறந்திருக்கிறீர். அது மட்டுமல்ல அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே நீ பிறந்தவரா அல்ல கர்த்தாவே, எனக்காக மரித்து உயிர்த்து இந்த நாளில் என் மத்தியிலே ஐயா மகிமையா அசைவாடி கொண்டிருக்கிறீர். மகிமையான பிரசன்னத்தினால என்னை நிரப்பி கொண்டிருக்கிற கர்த்தாவே, அந்த மகிமை என்னை ஆட்கொள்ள வேண்டும், அந்த கிருபை என்னை ஆட்கொள்ள வேண்டும், அந்த வல்லமை என்னை ஆட்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வாழ்க்கையிலே நீர் விரும்புகிற பரிசுத்த மாற்றத்தை உண்டாக்குற, நீர் விரும்புகிற பரிசுத்த மாற்றத்தை உண்டாக்குற, நீர் விரும்புகிற நீதி மாற்றத்தை உண்டாக்குற, நீர் விரும்புகிற நேர்மையான மாற்றம் உண்டாக்குவதற்கு என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னா அப்படியே விட்டு கொடுத்து சொல்லுங்க. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும்